இருக்கிறது. இப்ப அந்த மண் குடத்தை பார்க்கிறோம். இப்ப மண் குடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த மண் குடத்தை செய்து இருக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்க வேண்டுமே, குயவன் ஒருத்தன் இருக்கணுமே என்று அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோம். அதே போல இந்த லோகம் அப்படிங்கிறது இருக்கு. நாம் இருக்கக்கூடியது நடுவுல இருக்கோம். இதுக்கு மேல ஒரு 6 லோகம், இதுக்கு கீழே ஒரு 7 லோகம். அதனால இந்த 14 லோகமும் சேர்ந்து இருக்கக்கூடியது, இந்த 14 லோகமும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு அண்டம் அப்படின்னு சொல்றோமே. இந்த அண்டத்தை பார்த்த உடனே இந்த அண்டத்தை உருவாக்கினவன் ஒருத்தன் இருக்கணுமே என்று நாம அனுமானம் பண்ணி அறிந்து கொள்ளலாமே. எதுக்காக? நான் சாஸ்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளணும். அதனால சாஸ்திர விசாரம் தேவையில்லை என்ன அவன் ஆட்சேபனை பண்றான். பகவத் ராமானுஜர் வேதாந்த வாக்கியங்களை எடுத்து அதை விசாரணை பண்ணணும்னு தொடங்குகிறார். தொடங்கும் பொழுது நீ எதுக்காக வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறீர் அப்படின்னு கேட்கிறான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக வேதத்தை கொண்டுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். ஏன் பிரம்மத்தை வேதாந்தங்கள் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்லையே. அனுமானத்தின் மூலமாகவே எம்பெருமானை தெரிந்து கொள்ளலாமே. நீ இதுக்காக வேதாந்தங்களை குறைக்கணும், தேவையில்லை, மூடிடும் என்ன தெரிவிக்கிறார். அதுக்கு அவர் பதில் தெரிவிக்கிறார். இல்லை இல்லை, சாஸ்திரம் கொண்டே பகவான் அறியப்பட வேண்டியவன் என்ன அறிவிச்சுகிறார். சாஸ்திர யோனிஸ்வார் யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயம் கதிதம் விசந்தி தத் ஜிஞாசுத்வ தத் பிரம்மேதி. என்ன இருக்கக்கூடிய வேத வாக்கியம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. என்ன இருக்கக்கூடிய வேத வாக்கியம் என்ன? இது முதலான வேதாந்த வாக்கியங்களை கொண்டே பகவான் அறியப்பட வேண்டியவன். அதனால சாஸ்திரத்தின் மூலமாகவே பகவான் அறியப்பட வேண்டியவன். அனுமானம் பண்ணி பகவானை அறிய முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் முடியாது அப்படின்னா அதுக்கு காரணத்தை தெரிவிக்கிறார். தூரத்துல மலை இருக்கு, மேல புகை வர்றது அப்படின்னா அந்த மலைக்குள்ள நெருப்பு இருக்கணும்னு நாம அனுமானம் பண்ணி தெரிஞ்சிட்டோமே. அந்த ஞானம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னா பிரத்யக்ஷ ஞானம் இருந்தால்தான் அனுமான ஞானம்ங்கிறது வரும். ஏற்கனவே நம்முடைய கிரகத்துல அடுப்பு மண் அடுப்புல இருக்கும். அந்த இடத்துலதான் இருக்கக்கூடிய புகை வரும் அப்படின்னா கீழே நெருப்பு இருக்குன்னு நாம தெரிஞ்சுப்போம். அதே போல அப்ப வீட்டுல ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். அதனால இவ்விடத்திலே மலைக்கு மேல புகை வந்த உடனே உள்ள நெருப்பு இருக்கணும்னு அனுமானம் பண்ணி அறிந்து கொள்கிறோம். அப்ப அனுமானம்ங்கிறது எப்ப முடியும் அப்படின்னா பிரத்யக்ஷத்தால ஒரு தடவை பார்த்திருந்தா தான், பிரத்யக்ஷத்தினால ஒரு ஞானம் ஏற்பட்டாதான் திரும்ப அனுமானத்தினால அதனை சாதிப்பதுங்கிறது முடியும். பிரம்மத்தை நீ இன்னும் பிரத்யக்ஷத்துல பார்க்கவே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி அனுமானத்தினால பிரம்மத்தை சாதிப்பதுங்கிறது முடியும்? அதனால அனுமானத்தின் மூலமாக பிரம்மத்தை சாதிப்பது அப்படிங்கிறது முடியாது என்று காட்டினார். அடுத்து ஒரு மண் குடம், அந்த மண் குடத்தை வைத்துக் கொண்டு குயவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோமே. இப்ப அதே போல இந்த லோகத்தை பார்த்து இந்த லோகத்தை உருவாக்கின ஒருத்தன் பகவான் இருக்கணும் அப்படின்னு அனுமானம் பண்ணினா குயவனுக்கு இருக்கக்கூடியது அத்தனையும் பகவானுக்கு இருக்குன்னு நாம நினைக்க வேண்டி வரும். குயவனுக்கு மண் பாண்டம் பண்ணதற்கு சில காலம் தெரியாது. அவனுக்கு ஒரு 12 வயசு வரைக்கும் தெரியாது. அப்புறம் அவனுக்கு மண் பாண்டம் எப்படி பண்ணணும்னு தகப்பனா சொல்லி கொடுத்துட்டாரு, அவன் தெரிஞ்சுனான். அது அப்படின்னா பிரம்மத்துக்கு ஒரு காலம் வரைக்கும் லோகத்தை உருவாக்குறதுக்கு தெரியாது, ஒரு காலத்துக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு ஆகிவிடும். அப்படின்னா குயவனுக்கு இருக்கக்கூடிய குற்றம் பிரம்மத்துக்கு வந்துவிடும். அந்த குயவன் அப்படின்னா அவனுக்கு நல்ல குணமே கிடையாது. கருணை, இரக்கம், தயை, கிருபை, அனுகம்பா அப்படின்னு சொல்றனே, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரையும் அடிச்சுட்டே இருப்பான். பிள்ளையும் அடிப்பான், பத்னியும் அடிப்பான், பொண்ணையும் அடிப்பான், பக்கத்து வீட்டுக்காரரையும் அடிப்பான். அப்படின்னா அந்த குயவன் எப்படி இருக்கானோ அப்ப அதை போலத்தான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துக்கு தேவையில்லாத குணங்கள்லாம் நம்ம சேர்க்க வேண்டி வரும். இந்த குயவனுக்கு ஆயுசுங்கிறது குறைஞ்ச ஆயுசு. அந்த குயவன் ஒரு 80 வருஷம் இருக்கான்னு வச்சுப்போம், இல்ல ஒரு 75 வருஷம் இருக்கான்னு வச்சுப்போம். அப்படின்னா பிரம்மமும் 75 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு நாம கற்பனை பண்ணிப்போம். அப்படின்னா அனுமானம் பண்ணினா யாரை பார்த்து அனுமானம் பண்றோமோ அவளிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் பகவானிடத்திலே வந்துவிடும். அதனால அனுமானத்தினாலே பகவானை சாதிப்பதுங்கிறது முடியாது, சாஸ்திரம் கொண்டே சாதிக்கப்பட வேண்டும் என பகவத் ராமானுஜர் சாஸ்திர யோனிஸ்வார் அப்படிங்கிற சூத்திரத்தை காட்டுறார். ஆனா இந்த இடத்துல வியாக்கியானத்துல
முதல் திருவந்தாதி முதல் பாசுரத்துல எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை அத்தனை வியாக்கியானங்களையும் எடுத்து காட்டுறார். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணாதான் மேல அருளி செயல்களுடைய அர்த்தங்களை நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றோமே. அதுக்கு முதல் பாசுரம் முதல் திருவந்தாதி முதல் பாசுரம் தான் முக்கியமான சாட்சி. இந்த முதல் பாசுரம் போகணும் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்துல குறைஞ்சபட்சம் முதல் 4 அதிகரணங்களாவது அவன் அறிந்திருக்க வேணும் அப்படின்னு கூறுவர்கள்லாம் தெரிவிப்பார்கள். ஏன்னா இந்த இடத்துல பொய்கையாழ்வார் அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல என்ன காட்டினார்? அனுமானத்தினால பகவானை சாதிப்பதுங்கிறது முடியாது அப்படின்னு காட்டினார். ஆனா இந்த இடத்துல வையம் தகழியா வாடுகடலை நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடலாளியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடலாளி நீங்குகவே என்ன அனுமானத்தினால பகவான் சர்வேஸ்வரன் ஒருத்தன் உளம் என்ன பாசுரத்தினால காட்டுறார். அது எப்படி சப்தம் அப்படின்னா வேதத்தினாலதான பகவானை தெரிஞ்சுக்க முடியும். இப்படித்தான் ராமானுஜர் காட்டியிருக்கார், இப்படித்தான் வேதம் காட்டுறது, பிரம்மசூத்திரமே இப்படித்தான் சொல்றது. ஆனா பொய்யாழ்வார் அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறாரே, இது எப்படி பொருந்தும் என்ன அந்த இடத்துல விசாரித்துக் கொண்டு அதுக்கு சமாதானத்தையும் ஆச்சரியமாக காட்டுகிறார். சித்தாந்தம் சொன்னமே, சித்தாந்தம் புரியறதுக்கு தான் நாழியாகும். அதாவது இப்போ பூர்வபக்ஷம் சொன்னமே, இது புரியறதுக்கு தான் நாழியாகும். மேற்கொண்டு இதுக்கு என்ன சமாதானம் என்ன பதில் காட்டுகிறார் சித்தாந்தம் அப்படின்னு சொல்றோமே, அது சட்டுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆருஷம் தர்மோபதேசஞ்ச வேத சாஸ்திர அவிரோதினா யத் தர்க்கேன அந்தந்தத்தே தர்மம் வேத நேதரா என்று மனுஸ்மிருதியானது தெரிவிக்கிறது. ஆருஷம் அப்படின்னா வேதம் வேதாந்தம். ஆருஷம் தர்மோபதேசஞ்ச தர்மோபதேசம் அப்படின்னா இந்த வேதத்துக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேதம் சொன்னதை சொல்லிற்கு அப்படின்னு சொல்றமே தர்ம சாஸ்திரங்கள் மனுஸ்மிருதி பராசர ஸ்மிருதி என்ன இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள். ஆருஷம் அப்படின்னா வேதம், தர்மோபதேசஞ்ச அப்படின்னு காட்டினார். தர்மோபதேசஞ்ச அப்படின்னா ஸ்மிருதிகள். வேத சாஸ்திர அவிரோதினா வேதத்துக்கு புறம்பாக இல்லாமல் வேதம் சொன்னதை அப்படியே சொல்லக்கூடிய வேத சாஸ்திர அவிரோதினா வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும். வேதம் ஒண்ணு சொல்லிட்டு இவர் ஒண்ணு சொன்னார் அப்படின்னு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லிட்டு இவர் அப்படியே சொன்னா அது பிரமாணம். வேதம் சொன்னதை மாற்றி இவர் சொன்னா அப்ப அதை எடுத்துக்கொள்வதுங்கிறது கூடாது. அதனால வேத சாஸ்திர அவிரோதினா தர்க்கேன அனுசந்தத்தே தர்க்கம் அப்படின்னா வேதம் ஒத்துக்கொண்ட விஷயங்களை எடுத்து எவன் ஒருத்தன் தர்க்கத்தினாலேயோ இல்ல அனுமானத்தினாலேயோ சாதிக்கிறானோ அவன் சகா தர்மம் வேத, அவனே தர்மத்தை அறிந்தவன். நேதரா மற்றவன் தர்மத்தை அறியவில்லை என்று மனுஸ்மிருதியானது தெரிவிக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திரம் சொன்ன அர்த்தத்தை பகவான முதல்ல சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தர்க்கத்தின் மூலமாகவும் அனுமானத்தின் மூலமாகவும் சாதிக்கணும் அப்படின்னு காட்டுகிறார். அவன் தான் தர்மத்தை தெரிந்தவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல்ல பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை கொண்டு பிரம்மத்தை தெரிந்து கொள்ளணும். பிற்பாடு அப்படின்னா வேதத்தை கொண்டு இவன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டானே, அந்த தெரிந்து கொண்ட பிரம்மத்தை தர்க்கத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் சாதிக்க வேண்டும். எப்படி ஒருத்தன் நிர்தாரணம் படுத்தி காட்டுகிறானோ அவன்தான் தர்மத்தை அறிந்தவன், மற்றவன் தர்மத்தை அறியவில்லை என்று மனுஸ்மிருதியானது தெரிவிக்கிறது. அப்படின்னா பொய்யாழ்வார் இங்க வையம் தகழியா வார்கடலை நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடலாளியானடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடலாளி நீங்குகவே என்ன அனுமானத்தினால பகவானை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னமே. வேதத்தை தெரிந்து கொள்ளாமல் அவர் சாதிக்கவில்லை. வேதத்தை அறிந்து பிற்பாடு நமக்காக அனுமானத்தின் மூலமாக ஈஸ்வரனை சாதிக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அனுமானத்தினால பகவானை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதன் முறையாக பகவானை தெரிந்து கொள்ளும் பொழுது அனுமானத்தினாலே அறிந்து கொள்வதுங்கிறது கூடாது. அப்புறம் அனுமானத்தினால பகவானை சொல்லி ஆகணும். எப்ப சொல்லி ஆகணும்னா வேதத்தை அறிந்து கொண்டு அந்த வேதம் காட்டின வழியிலே அனுமானத்தின் மூலமாக பிரம்மத்தை சாதிக்க வேணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதைத்தான் பொய்கையாழ்வார் செய்தார் இப்பாசுரத்தில். என்ன பெரியவாச்சான் பிள்ளை இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார்.
ஆரம்பத்திலேயே தீபாட்சத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அடுத்து சுலபமான பாசுரங்கள்லாம் வரக்கூடியது. அதை மேலே நாமும் அனுபவிக்கலாம். அதுல ஆழ்வார்கள் அத்தனை பேரும் 10 ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினார்களே, 11 இந்த 11 காட்டினது அத்தனை பேரும் மண்டி இருந்தது அப்படின்னா அத்தா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை அத்தனை பேரும் நமக்கு காட்டினார்கள். பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருமங்கை ஆழ்வார் பரியந்தமாக அத்தனை எம்பெருமானும் அர்த்தா மூர்த்தியினுடைய வைபவத்தை நமக்கு காட்டினார்கள். பொய்யார் பூதத்தார் பேயார் அவர்கள்லாம் வைகுந்தநாதனிடத்துல மண்டி இருப்பார் அப்படின்னா அர்த்தாமூர்த்தியை காட்டலன்னு சொல்ல முடியாது. அவர்கள் மண்டி இருப்பது வைகுந்தநாதனிடத்திலே, ஆனா அர்த்தாமூர்த்தியை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். ஆழ்வார் தானும் உபதேசம் பண்ணுகிறார். செய்ய தாமரை கண்ணனாம் என்கிற பதிகம், செய்ய பரத்துவமாய் சீரார் ஜீவமாய் துல்லிய விபவமாய் தோன்றிவற்றுள் எங்கும் அவர் தென்னிலத்தில் அஷ்டாவதாரம் எழுதன்னா பன்னு தமிழ் மாறன் பயின்னு என மணவாள மாமனிகள் அருள் செய்கிறார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் என்ன இருக்கக்கூடிய அந்த 10 பாசுரத்தினுடைய சாரத்தை மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதியில ஒரே பாசுரத்துல காட்டுறார். திருவாய்மொழியுடைய ஒரு பக்தனுடைய சாரம் என்ன அப்படின்னா, திருவாய்மொழி நூற்றந்தாதி நமக்கு மனப்பாடமா இருக்கணும். அதனுடைய அர்த்தங்கள் மனசுல ஓடிட்டே இருந்ததுன்னா திருவாய்மொழி ஒரு பதிகம் ஒரு பத்திலையும் என்ன காட்டுகிறாருங்கிறத நாம அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கலாம். இப்ப அதை விடுவோம். செய்ய பரத்துவமாய் என்ன இருக்கக்கூடிய இந்த பதிகத்துல காட்டுறார். அஷ்டாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை நம்மாழ்வார் இந்த 10 பாசுரங்களினாலே காட்டுகிறார். நம்மாழ்வார் எப்படி காட்டுறார் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார் இந்த பாசுரத்துல காட்டினாரே அதைத்தான் அப்படியே 10 பாசுரங்களினாலே விளக்கமாக நம்மாழ்வார் அருள் செய்கிறார். தமருகந்த வெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தல பேர் மற்ற பேர் தமருகந்த எவ்வண்ணம் சிந்தித்திருப்பரே எவ்வண்ணம் சிந்தித்திணையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்ன ஒரு பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். எம்பெருமான் 5 நிலைகளிலே காட்சி கொடுக்கிறான். எம்பெருமானுடைய முதல் நிலை வைகுண்டம். ஸ்ரீதேவி என்ன, பூமிதேவி என்ன, நீலாதேவி என்ன, ஆதிசேஷன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, கருத்மான் என்ன, நித்தியர்கள் முக்கர்கள் குறைசூழ வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய இருக்கு. அந்த எம்பெருமான நாம தெரிவிக்க முடியுமான்னா முடியாது. நித்தியர்கள் முக்கர்கள் தான் அவனை அனுபவிக்கலாமே தவிர நம்மால அவனை அனுபவிப்பதுங்கிறது முடியாது. அவன் இருக்கக்கூடிய தேசம்ங்கிறது வேறு. அவன் இருக்கக்கூடிய தேசம் நித்திய விபூதி, நாம் இருக்கக்கூடிய தேசம் லீலா விபூதி. அதனால அந்த எம்பெருமான் நமக்கு இல்லை. எம்பெருமானுடைய 2வது நிலை வியூகம். எம்பெருமான் திருப்பார்கடலிலே கிடக்கிறானே, எதுக்காக கிடக்கிறான்? நமக்காக கிடக்கிறானா அப்படின்னா இல்லை. இந்திரனுக்காக கிடக்கிறான், பிரம்மாவுக்காக கிடக்கிறான், ருத்ரனுக்காக கிடக்கிறான். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டதே ஆனால் அந்த ஆபத்தை போக்கணும் என்பதற்காக திருப்பார்கடலிலே எம்பெருமான் கிடக்கிறான். அதனால 2வது நிலையில் இருக்கக்கூடிய பகவானும் நமக்கு இல்லை. 3வது நிலை அந்தர்யாமியாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். கடவுள் அப்படின்னு சொல்றோம். கடவுள்னா என்ன அர்த்தம்? வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் வைகுண்டத்தை கடந்து, விரதையை கடந்து, 7 ஆவரணங்களை கடந்து நாம் இருக்கக்கூடிய நம்மிடத்திலே நம்முடைய மனசுக்குள்ளே காட்சி கொடுக்கிறானே, கடந்து வந்து உள்ள இருக்கிறபடினால பகவானுக்கு கடவுள் அப்படின்னு பெயர். பார்த்தசாரதி கடவுள்னு சொல்லலாமா? நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய யோகிகளுடைய ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் எழுந்தது இருக்கிறான். உள்ள இருக்கக்கூடிய பகவானத்தான் கடவுள் அப்படிங்கிற சப்தமானது குறிக்கக்கூடியது. அதனால எம்பெருமான் 3வது நிலையில இருக்கிறானே, அவனை நம்மால அனுபவிக்க முடியுமான்னா முடியும். எப்ப முடியும் அப்படின்னா, நாம திருமழிசை ஆழ்வார போல இருந்தால் நம்மால முடியும். ஏன்னா அந்த எம்பெருமான நாம அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு அஷ்டாங்க யோகம் என்பது நமக்கு கை வந்து இருக்க வேணும். நமக்கு அஷ்டாங்க யோகம் தெரியாது. அதனால உள்ள இருக்கக்கூடிய பகவானை நம்மால அனுபவிப்பதுங்கிறது முடியாது. எம்பெருமானுடைய 4வது நிலை விபவங்கள். அவதாரம் பண்ணினானே, ராமனாக பிறந்தான், வராக அவதாரம் பண்ணினான், நிருசிம்ம அவதாரம் பண்ணினான். இப்படி எம்பெருமான் பல அவதாரங்களை செய்திருக்கிறானே. அவதாரங்கள் ஏதோ 10 அவதாரம் நினைச்சிருக்கமே இல்லை. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே என் சாஸ்திரம் தெரிவிக்கிறது. பல
பல அவதாரங்கள், ஆயிரம் 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 அவதாரங்களை செய்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான அவதாரம் என்ன நமக்கு திருமங்கையாழ்வார் சுருக்கமா ஒரு 10 காட்டினார். வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் என்ன ஒரு 10 அவதாரத்தை காட்டினார். பாகவதத்துல சுகாச்சாரியர் அவர் ஒரு 25 அவதாரத்தை காட்டினார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பீஷ்மாச்சாரியர் அவர் ஒரு 32 அவதாரங்களை காட்டினார். அதுக்காக 32 தானா அப்படின்னா அது இல்லை, 32,000 இருக்கிறது. ஆனா அதுல நமக்கு சில அவதாரங்களை மட்டும்தான் காட்டியுள்ளார்கள். இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணி இருக்கிறானே, அவனை நாம சேவிக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்ப முடியும்னா, ராமன் காலத்திலே பிறந்தால் ராமனை சேவித்திருக்கலாம், கிருஷ்ணன் காலத்திலே பிறந்திருந்தால் கிருஷ்ணனை சேவித்திருக்கலாம். ராமன் அவதாரம் பண்ணது திரேதாயுகம், நாம கலியுகத்துல இருக்கோம். கிருஷ்ணன் பிறந்தது முந்தின யுகம், துவாபர யுகம். ஆக ராமனையும் விட்டாச்சு, கிருஷ்ணனையும் விட்டாச்சு. மத்தியாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம் வரைக்கும். இல்ல பரசுராமர் அங்கேயே இருந்தார், இங்கேயே இருந்தார். இப்ப மத்திய, கூர்ம, வராகா, வாமனன் இந்த 4 அவதாரங்களும் கிருதயுகத்துல நடந்தது. பரசுராம அவதாரம், ராமாவதாரம் இந்த 2 அவதாரங்களும் திரேதாயுகத்துல நடந்தது. பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் இந்த 2ம் துவாபர யுகத்துல நடந்தது. அப்படின்னா நாம கிருதயுகத்திலேயோ இல்ல திரேதாயுகத்திலேயோ துவாபர யுகத்திலேயோ பிறக்கவில்லை. நாம பிறந்திருக்கிறது கலியுகம். கலியுகத்திலே பிறந்திருந்தால் அப்ப அந்த ராமனையும் கிருஷ்ணனையும் எப்படி சேவிப்பது? விபவத்திலே இல்லை. கல்கி அவதாரம் கலியுகத்துல நடக்கும் அப்படின்னா நடக்கும். ஆனா அப்ப நாம இருக்க மாட்டோம். கலியுகம்ங்கிறது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. அதுல 5,110 வருஷம் தான் தாண்டி இருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் போகணும். அது வரைக்கும் நிச்சயமா நாம இருக்க மாட்டோம். நம்ம பேரன் பேசிகளும் இருக்க போறது இல்லை. இப்பவே ஒருத்தர் சொன்னார், காலட்சேபம் முடிஞ்சவுடனே அடியனுடைய ஆச்சாரியன் இறங்கி வரும்போது சொன்னார், 5,000 வருஷத்திலேயே நாடு தாங்கலையே, இன்னும் 4,27,000 வருஷம் எப்படி தாங்கணும்னு கேட்டார். நாம இருக்க மாட்டோம், ஒரே பதில். அதனால சந்தோஷமா நாம போய் சென்றலாம், வைகுண்டத்துக்கு நாம அடைந்து விடலாம். ஆக இந்த கலியுகத்தினுடைய கடைசியில தான் எம்பெருமான கல்கி அவதாரம் பண்ண போகிறான். அப்படின்னா எம்பெருமானுடைய 4வது நிலை விபவம் அப்படின்னா அதுவும் நமக்கு இல்லை. அப்படின்னா பகவானை இழந்தே போக வேண்டியதுதானா அப்படின்னா இல்லை. அர்த்தா மூர்த்தியாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே. கோயில், திருமலை, பெருமாள் கோவில் முதலான திவ்ய கஷேத்திரங்களிலே பார்த்தசாரதியாக திருவல்லிக்கேணியிலே காட்சி கொடுக்கிறான். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமான் என்ன, திருக்குறுகூர் ஆதிநாதன் என்ன, இப்படி ஓரொரு இடத்திலேயும் அர்த்தா மூர்த்தியாக எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே. அடியார்கள் இட்ட பெயரையே தன்னுடைய பெயராகவும், அடியார்கள் இட்ட உருவத்தையே தன்னுடைய உருவமாகவும் ஏற்றுக்கொண்டு ஓரொரு திவ்ய கஷேத்திரங்களிலேயும் காட்சி கொடுக்கிறானே. அதுல மட்டுமில்ல, மடாதிபதிகளுடைய இருப்பிடத்திலேயும் ஆச்சாரிய புருஷர்களுடைய திருமாளிகையிலேயும் ஓரொரு பக்தனுடைய இருப்பிடத்திலேயும் காட்சி கொடுக்கிறானே. அவர்கள் அத்தனை பேரும் அர்த்தா மூர்த்தியாக காட்சி கொடுப்பவர்கள். அவர்கள் தான் நமக்காக இருக்கக்கூடியவர்கள். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி கடத்தானாய் முதலானாயே என ஆழ்வார் அருள் செய்கிறாரே. இவர்கள் அத்தனை பேரும் அர்த்தாமூர்த்தியினுடைய வைபவத்தை காட்டுவதற்கு காரணமே எய்தி ஆழ்வார் அருள் செய்த இந்த பாத்திரம் தான் அத்தனை பேருக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது. தமர்கந்ததை பெருவம் அவ்வுருவம் தானே. தமர்கந்ததை பேர் மற்ற பேர். அடியார்கள் பார்த்து என்ன உருவத்தை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுகிறார்களோ அத்தோடையே காட்சி கொடுக்கிறார். தான் திருமலையிலே எம்பெருமான் வெங்கடவனாக, திருவெங்கடமுடையானாக காட்சி கொடுக்கிறான். அவ்விடத்துல சுமதிங்கிற ராஜா போய் பிரார்த்தித்தார். நான் இருக்கக்கூடிய இடத்துல தேவரை காட்சி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க, சுமதிங்கிற ராஜாவினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி எம்பெருமான் திருவல்லிக்கேணியிலே வெங்கட கிருஷ்ணமாக காட்சி கொடுக்கிறான். அப்ப அடியார்கள் ஆசைப்பட்ட உருவத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுக்கிறான். அடியார்கள் இட்ட பெயரையே தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொள்கிறான். ஏன் பார்த்தசாரதிக்கு நம்ம பார்த்தசாரதின்னு திருநாமம் சூட்டாம நாராயணன் அப்படின்னு சூட்டினா என்ன, ஏற்றிருப்போம், தாராளமா வச்சுக்கலாம். ஆனா யாரோ ஒரு அடியவர் பார்த்து நீ பார்த்தசாரதி அப்படின்னு திருநாமத்தை கொடுத்திருக்காரு. அதனால இன்றும் அந்த
அந்த திருநாமத்தையே தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டு இவ்விடத்திலே காட்சி கொடுக்கிறான். நஞ்சியர் என்கிற பெரியவர் எழுந்தருளி இருந்த காலம், எங்களாழ்வான் என்கிற பெரியவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய காலம். இந்த எங்களாழ்வானுடைய சொப்பனத்துல ஒரு பெருமாள் வராராம். ராத்திரி சொப்பனத்துல வந்து எனக்கு வெண்ணெய் கொடுன்னு ஒரு நாள் கேட்கிறார். அடுத்த நாள் சொப்பனத்துல மறுபடியும் வந்து எனக்கு நாவல் பழம் கொடு அப்படின்னு கேட்கிறார். எனக்கு பால் கொடுன்னு கேட்கிறார். இவருக்கு கோபம் ஆயிடுச்சு. என்ன நித்தியப்படி நம்ம இடத்துல வந்து தூங்க விடாம நாவல் கூடாம கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்கிறீரே, நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். நஞ்சியருடைய திருவாராதன பெருமாள், நம்முடைய பெயர் ஆயர்தேவு அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அடுத்த நாள் பால் என்ன, நாவல் பழம் என்ன, தயிர் என்ன எல்லாத்தையும் எடுத்துன்னு நஞ்சியருடைய மடத்துக்கு வர எங்கடாலாம் வந்து இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சுவாமி, நானும் சன்னியாசி, இந்த பால் பழம் இதெல்லாம் நான் எடுத்துக்க போறது இல்லை, இது எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, உமக்கு கொண்டு வந்த சுவாமி மாட்டு பெருமாளுக்கு கொண்டு வந்தேன், மடத்து திருவாராதன பெருமாளுக்கு கொண்டு வந்தேன்னு தெரிவித்தாரா. ஏன் பெருமாளுக்கு நான் தான் நிச்சயப்படி கண்டவளை பண்றேனே, நீர் எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க, என்னுடைய சொப்பனத்துல ஒரு நாளும் வந்து இந்த பெருமாள் கேட்கிறார் அப்படின்னு சொன்னார். பெருமாள் கேட்கிறாருன்னு சொன்னீர் வாஸ்தவம், என்னுடைய திருமாளிக பெருமாள் தான் கேட்கிறாருன்னு உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் சொப்பனத்துல வந்த பகவான் இடத்துல கேட்டேன், நீர் யாரு அப்படின்னு கேட்டேன். நான் நஞ்சியருடைய பிள்ளை ஆயர்தேவு என்று சொன்னான் என்று எங்களாழ்வான் தெரிவித்தாரா. உடனே நஞ்சியர் அதை கேட்டு அப்படியே மூர்ச்சித்து விழுந்தாராம். ஏன்னா அவர் திருவாராதன பெருமாளை எழுந்தருள பண்ணியிருக்காரே, அந்த பெருமாளுக்கு பார்த்து உனக்கு நான் ஆயர்தேவுன்னு திருநாமத்தை சூட்டுகிறேன் அப்படின்னு சொன்னான். யாருக்கும் தெரியாது, நஞ்சியருடைய சிஷ்யர்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். நாங்கள் எண்ணிலிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அறிவும், எனக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா பகவான் நான் சூட்டின பெயரை உகந்து ஏற்றுக்கொண்டு நஞ்சியர் எனக்கு பெயர் வச்சிருக்கார், என்னுடைய பெயர் ஆயர்தேவுன்னு உங்க இடத்துல சொல்லியிருக்கானே அப்படின்னா, நான் சூட்டின பெயரை பகவான் ஏற்றுக்கொண்டாண்டுதானே அர்த்தம். என்ன அவர் மூர்ச்சித்து விழுந்தார் அப்படின்னா, அடியார்கள் பார்த்து என்ன திருநாமத்தை இடுகிறார்களோ அதனையே எம்பெருமான் உகந்து ஏற்றுக்கொள்கிறான் என்று தெரிவிக்கிறார். நம்பிள்ளையினுடைய சன்னதியில இருந்துதான் நித்தியப்படி காலக்ஷேபம் அப்படிங்கிறது நடக்கிறது. நம்பிள்ளையினுடைய ஆஸ்தானில இருந்துதான் நடக்கணும். ரொம்ப நாளா பாடிச்சுட்டே இருந்தது. ஆனா அந்த சுவாமி தானும் நிறைவேற்றி வைக்கிறார். அதனால அந்த நம்பிள்ளை அவர் காலத்துல நம்பிள்ளையினுடைய கீழர் ஒருத்தர் ஒரு பெருமாளை எழுந்தருளை பண்ணி அவருடைய கையில கொடுத்து, சுவாமி இப்பதான் பொற்கொள்ள நடத்திலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால தேவரு திருவாராதனம் கண்டவர்கள் இந்த பெருமாளுக்கு ஒரு திருநாமத்தை வச்சு திருநாமத்தை சூட்டி அடியனுக்கு கொடுத்தருள வேணும் என்று நம்பிள்ளை இடத்துல கொடுத்து விட்டு சென்று விட்டார். நம்பிள்ளை ராத்திரி முழுக்க யோசிக்கிறார், இந்த பெருமாளுக்கு என்ன திருநாமத்தை சூட்டலாம், நாராயணன் அப்படின்னு சூட்டலாமா யோசிக்கிறார். இல்ல உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமன் அப்படின்னு சூட்டலாமா, இல்ல பரமன் அப்படின்னு வச்சுக்கலாமா, என்ன எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஏற்றங்கள் எல்லாம் என்னென்ன திருநாமம் தெரிவிக்குமோ அந்த திருநாமத்தெல்லாம் வைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய சொப்பனத்திலே எம்பெருமான் காட்சி கொடுத்து, எனக்கு நாராயணன், பரவாசுதேவன், திருவிக்கிரமன் இந்த திருநாமத்தெல்லாம் வைக்காதீங்க, அப்ப என்ன பேர் வைக்கிறது, மதுரையாறு மன்னன் அப்படின்னு வையும் அப்படின்னு சொன்னாராம். வடமதுரையில இருக்கக்கூடிய பிள்ளை, வடமதுரையில பிறந்தவன் அப்படின்னு சொல்லும் என்ன தெரிவிக்கிறாரா. ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்மத நிகேதானா நாகபரியங்கம் முக்கிய ஜாகதோ மதுராம்புரி, வடமதுரையிலேயும் கோகுலத்திலேயும் திருவாய்ப்பாடியிலேயும் கோவர்தனத்திலேயும் எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி. வைகுண்டநாதன் பேர் சூட்டாதி, வாசுதேவன் பெயர் சூட்டாதி, மதுரையாறு மன்னன் என்று பெயர் சூட்டும் என்று தெரிவிக்கிறார். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு என்றும் அதிர புகுத கணக்கண்டேன் தோழினான் என்ன ஆண்டாள் காட்டுகிறாரே, அந்த இடத்துல வியாக்கியானத்தை காட்டிட்டார். அதனால அதையும் சேர்த்துதான் விஞ்ஞானம் பண்றேன். அதனால இப்படி அடியார்கள் விட்ட பெயரையே தன்னுடைய பெயராக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு காட்சி கொடுக்கிறானே, இதுக்குதான் அச்சை அப்படின்னு பெயர். அமர்வந்த குருவம் அவ்வுருவம் தானே, சமர்வந்த பேர் மற்ற பேர். பகவத் ராமானுஜர் ஒரு தடவை மாதுகரத்துக்காக எழுந்தருளுகிறார். பிக்ஷை எடுத்து தான் பிரசாத ஸ்வீகாரம் பண்ணி கொள்வரே, அதுக்காக ராமானுஜர் எழுந்தருளுகிறார்.
காவேரி மணல்ல திருவரங்கத்துல சிறு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கா. காவேரி மணல்ல ஜலத்தை சேர்த்து அப்படியே ரங்கநாதனுடைய திருவுருவத்தை மண்ணால பண்ணி வச்சிருக்காள். மண்ணால பண்ணி வச்சு அந்த இடத்துல ராமானுஜர் சேர்ந்து கொண்டிருக்கிறார். ராமானுஜரை பார்த்து உங்க பெருமாள் இதோ இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்ல, ராமானுஜர் பார்த்து அப்படியே விழுந்து கண்டம் சமர்ப்பித்தார்னு தெரிவிக்கிறார். ராமானுஜர் எப்பேற்பட்ட வேதாந்தி! சரஸ்வதி தேவிய தனக்கு சந்தேகம்னு ராமானுஜரிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டார். பாஷ்யக்காரர் அப்படின்னு பெயர். ஆனா அப்பேற்பட்ட மிக பெருத்த வேதாந்தியாக இருக்கக்கூடியவர். யாரோ 4 சிறு பிள்ளைகள் அவர்கள் மண்ணால எத்தையோ பண்ணி வச்சாலாம். உடனே அவர் விழுந்து சேவித்தார். அப்படின்னா எதுக்காக? அந்த இடத்துல சூக்ஷ்மத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய அந்த உருவத்தை வெறும் பொம்மை மண்ணால செய்யப்பட்டதுன்னு நினைக்கல. இந்த பொம்மை இது ரங்கநாதன் என்னே அவர்கள் நினைத்தார்கள். அடியார்கள் பார்த்து எந்த இடத்துல பகவான் அப்படின்னு நினைக்கிறாரோ பகவான் அவ்விடத்துக்கு எழுந்தருளி விடுகிறான். அதனால ராமானுஜர் பார்த்து சாட்சாத் ரங்கநாதன் இங்கே இருக்கிறான். இப்ப ரங்கநாதன் அங்க இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல ரங்கநாதன் நிச்சயமா இருக்கான் என்று விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார் என்று தெரிவிக்கிறார். அதே இடத்துல இன்னொரு ஐதீகத்தையும் காட்டியுள்ளார்கள். சமர்கந்தத குருவம் அவ்வுருவம் தானே, சமர்கந்தத பேர் மற்ற பேர். அதே இடத்துல ராமானுஜரை பத்தி இன்னொரு ஐதீகமும் காட்டியுள்ளார்கள். ராமானுஜர் மாதுக்கரத்துக்கு எழுந்தருள்கிறாராம். அந்த சமயத்துல சிறு குழந்தைகள் திருவரங்கநாதனுடைய விக்கிரகத்தை செய்து கொண்டு மண்ணால களிமண்ணோ இல்ல ஆசி மணலோ அதுல ஜலத்தை சேர்த்து பிசைஞ்சு வச்சு ரங்கநாதனை செய்து இந்த ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்றாளாம். திருவாராதனம் பண்ணி முடிச்சாச்சுன்னா தடிகை சமர்ப்பிக்கணும். பொங்கல் பெருமாளுக்கு நிச்சயப்படி காத்தால நமக்கு கிடைக்கிறது. ரங்கநாதனுக்கும் பொங்கல் சமர்ப்பிக்கிறாராம். அந்த சிறு குழந்தைகள் மண்ணால செய்யப்பட்ட மண்ணால ஜலத்தை சேர்த்து அதையே பொங்கலா மாற்றி, பொங்கலா மாத்தல பொங்கலா வச்சுண்டு அதையே மண்ணால செய்யப்பட்ட பகவானுக்கு கண்டறில பண்றான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக மண்ணால செய்யப்பட்ட பகவான் சொன்னா எனக்கு பாவம் வந்து சேரும். அதனால மண்ணாலேயே அவர்கள் தான் சேர்த்து ஜலத்தை சேர்த்து பிசைஞ்சு அதையே பொங்கலா அந்த ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறாராம். பெருமாளுக்கு தடிகை கண்டறில பண்ணின பிற்பாடு அடுத்து சாத்துமரம் ஆகும். சாத்துமரம் முடிஞ்ச உடனே முதல் பிரசாதம் நம் சீயர் அப்படின்னு சொல்லுவோம். நாயந்தே அப்படின்னு பகவத் ராமானுஜர் முன்ன வந்து அந்த பொங்கல் பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணிப்பார். இது திருவரங்கம் கோவில்ல பெரிய கோவில்ல நடக்கக்கூடிய வழக்கம். இப்ப அதே போலத்தான் இந்த சின்ன குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கா. இப்போ பொங்கலை பண்ணியாச்சு. முதல்ல யாரு கொடுக்கறது? நம் சீயர் அப்படின்னு சொல்றாங்க. ராமானுஜர் அந்த பக்கம் உணர்ந்துட்டார். அடியேன் நாயந்தே தாசன் அப்படின்னு விழுந்து சேவிச்சு பக்கத்துல வந்து அந்த மண்ணால செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை அவர் தான் ஏற்று தன்னுடைய தலையிலே வைத்து ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார் என்று தெரிவிக்கிறார். அப்படின்னா ராமானுஜர் எப்பேற்பட்டவர்! அவருக்கு பின்னாடி 700 சன்னியாசிகள், அதுக்கு பின்னாடி 11,000 பரமை காந்திகள், லட்சோபலட்சம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இத்தனை பேர் குறைசூழ வரக்கூடிய ராமானுஜர் யாரோ சிறு குழந்தைகள் மண்ணை பிசைஞ்சு பொங்கல்னு காமிச்சு நம் சீயர்னு சொன்னாராம். உடனே இவர் விழுந்து சேவித்து அதை பெற்றுக் கொண்டாராம் அப்படின்னு நாம் நினைக்கிறோமே. பகவான் அவ்விடத்திலே எழுந்தள்ளி இருக்கிறான். பகவான் இத பொங்கல் என்று நினைத்து எம்பெருமான் ஸ்வீகாரம் பண்ணினான். அப்படின்னா அவன் எதை சாப்பிடறானோ அதை நாம ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ள வேணும். உடுத்து கலைஞரின் சீதகவாடை கொடுத்து கலந்ததுண்டு என்று பெரியாழ்வார் காட்டுகிறாரே. அதனால எம்பெருமான் எந்த பிரசாதத்தை எடுத்துனானோ அதைத்தான் நாம எடுத்துக்கணும். எம்பெருமானுக்கு விஷத்தை கண்டறிய பண்ணா நாமளும் விஷத்தை சாப்பிட வேண்டியதான். இது விஷமா இருக்கு நாம சாப்பிட்டா போயிடுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. பகவான் அமுது செய்த பிரசாதம் அப்படின்னு நினைச்சு நாம் சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய வைராக்கியம் நமக்கு இருந்ததுன்னா, நான் சொன்னேங்கிறதுக்காக சாப்பிட்டானே, என்னுடைய பிரசாதம் நான் அமுது செய்வது எங்கேயாவது விஷமாகுமா? அதனால விஷத்தையே எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேணும். விஷம் நாம் சாப்பிட்டா போயிடுவோமோ அப்படின்னு பயந்து சாப்பிட்டா போயிடுவோம். எம்பெருமானுடைய பிரசாதம் எதுவாறு என்ன நடந்தாலும் சரி, பகவானுடைய அமுது செய்த பிரசாதத்தை தவிர எதையும் ஸ்வீகாரம் பண்ணிக் கொள்வதில்லை என்கிற உறுதியோட விஷத்தை சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு வைராக்கியம் இவனுக்கு உறுதி இருக்கிறதே. அதனால எம்பெருமான் அதனை அமுதமாகத்தான் மாற்றி விடுகிறான். விஷத்தை சாப்பிட்ட உடனே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிரகலாதன் விஷத்தை சாப்பிட்டார், அதுக்காக போயிட்டாரான்னு. ருத்ரன் விஷத்தை உண்டார், அதுக்காக போயிட்டாரான்னு.
அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதை சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்கும். அவனுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா நாம நல்ல அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் கூட போயிடுவோம். தொய் ரட்சதி அந்நியி ரட்சதி தொய் அரட்சதி அந்நியி. நீ ரட்சித்தாயே ஆனால் வேறு யாருடைய ரட்சணமும் எனக்கு தேவையில்லை. நீ ரட்சிக்காமல் விட்டால் எத்தனை பேர் சிறந்து என்னை ரட்சித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று வேதாந்த தேசிகன் அருள் செய்கிறார். அதனால இப்படி ஒரு நிட்டையிலே ராமானுஜர் எழுந்தருள் இருந்தார். அது அத்தனையும் சேர்த்து தமருகந்தது குருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தத பேர் மற்ற பேர் என்று தெரிவிக்கிறார். இந்த அச்சாமூர்த்தி இந்த எம்பெருமானுடைய திரவிய நிரூபணம் என்பது பண்ணுவதுங்கிறது கூடாது அப்படின்னு காட்டினார். பாகவதர்களுடைய ஜன்மத்தையோ இல்ல அச்சாமூர்த்தியான எம்பெருமான